வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாக, அதாவது நேற்று போட்ட வீடியோவுக்கும் முந்தா நேற்று போட்ட வீடியோவுக்கும் ஒரு 2 கமெண்ட் வந்துச்சு. அந்த 2 கமெண்ட் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, முந்தா நேற்று வந்து ஹோம் டூருன்னு ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ஹோம் டூர்னு டைட்டில் கொடுக்கல, ஆனால் வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான். அந்த வீடியோ வந்து எதுக்காக நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் நான் தான் கேட்டேன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னு தான், உங்கள் வீட்டை காட்டுங்க, உங்கள் வீட்டை காட்டுங்க, ப்ளீஸ் உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க அப்படின்ட்டு டெய்லியுமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிஸ்டர் நான் ஏற்கனவே ஹோம் டூர் நிறைய வாட்டி போட்டுட்டேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் காட்டுங்க ஒரு வாட்டி காட்டுங்க சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ கேட்ட சிஸ்டர் டெய்லி கேட்பாங்க, இன்னி கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கேட்டவங்க இந்த ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கள, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தான் கேட்டேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால ஹோம் டூர் போட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டாங்க ஒரு லேடி. நேற்று வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ நகை இருக்குன்னு. அதாவது ஒரு சிலர் வந்து டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போட வந்துட்டாங்க. உங்கள் நகையெல்லாம் காட்டுறீங்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வராதா, நகையெல்லாம் காட்டாதீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்டு. நான் நகையே இல்லை, என்கிட்ட நகை இல்லைன்னு தானே சொன்னேன், அடகுல இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு லேடி வந்து சொல்லுது, உங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணி நடித்து மக்களை ஏமாத்துறீங்க, நடித்து ஏமாற்றி நீங்கள் வியூஸு லைக்குக்காக ஏமாத்துறீங்க, நீங்கள் ஏமாத்துறதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு நாள் மக்கள் உங்களை கண்டுபிடிப்பாங்கன்ட்டு. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு, அதாவது முழுசாக வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி நிறைய வீடியோ அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என் வீட்டை காமிச்சது அந்த சிஸ்டர் கேட்டதுனால காமிச்சேன். எனக்கும் அந்த வாடகை வீட்டுக்கு போகணுன்னு ஆசை தான். ஆசைன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஐயோ பயந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமேன்னு ஒரு ஆசை. வீட்டு வாடகை கண்டிப்பாக டவுனில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு வீட்டுக்கு போனால் ஒரு சுமாரான சின்ன ஹாலு, அதில் ஒரு ரூம், அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம 2 பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு சாமான்செட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கணும். 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி கும்பகோணத்தில் வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கும். அதுக்கு குறைஞ்சி வீடு கிடையாது. 5000 ரூபாய்க்கே சின்ன வீடு, நார்மல் வீடாக தான் இருக்கும். சரி, அது முடிஞ்சு போச்சு. நேற்று போட்ட வீடியோவில் நகைகளை காட்டாதீங்க, ஏன் காட்டுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்னு. நேற்று வீடியோ பார்த்தவங்க யாராவது சொல்லுங்கள், நான் நகையெல்லாம் காட்டினேனா இல்லை என்கிட்ட நகை இருக்குன்னு சொன்னேன்னா? அந்த வீடியோவுமே நான் ஒரு மோட்டிவேஷனாக தான் பேசுகிறேன். அது நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர், அதாவது என்னைய டெய்லி பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ட்ரெயின் போது ஓகே, நான் வந்து யார்கிட்டையாவது, ட்ரெயின் இன்னும் போகலை, நான் யார்கிட்டையாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டேனா? கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டேன். நான் அதில் வந்து என்ன சிம்பதி கிரியேட் பண்ணுறேன், நான் என்னை மோட்டிவேஷனாக 4 பேருக்கு இருக்கட்டும் தான் நினச்சி நான் அந்த வீடியோ போட்டேனே. நேற்று போட்ட வீடியோ. என் நகையெல்லாம் அடகுல இருக்கா, நான் கவலைப்படலை. என்னால் முடிஞ்சால் நான் வெளியில் வேலைக்கு போயிருப்பேன். நான் யூடியூப்பை ஆரம்பிக்கையில் என் மகனுக்கு 10 மாதம் 10 மாதம் குழந்தையில நான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்கே வேலைக்கு போவேன்? அப்படியே நான் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்துக்க மாமியார், அம்மா, இப்படி ஆயா, பாட்டி, யாராவது இப்படி இருக்கணும். எனக்கு யாருமே இல்லை. நான் பிள்ளைய என்ன செய்வேன்? பிள்ளைய விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியுமா? நான் யூடியூப்பில் ஆரம்பித்ததுக்கு காரணம் இருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது, எனக்கு வீடு சரியில்லை, இந்த வீட்டை சரி பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்பேன், 4-5 பூரம் அப்படியே வரும். பூரம் நான் பாத்திரம் கழுவுற இடத்துல தான் குளிக்கணும், குளிக்கிற இடத்துல தான் துணி துவைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து பைப் லைன் கிடையாது, ஓஸில் மோட்ரு போட்டு போட்டு பிடிச்சி தான் நான் பழங்கணும். எங்கள் வீட்டில் டேங்கு கிடையாது, பைப் லைன் கிடையாது, சீட்டு போட்ட வீடு தான். இதெல்லாம் நான் பூரா வர இதெல்லாம் நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் வந்து என்னத்துக்காக போடுறேன்னா, என் நகை அடகுல இருக்குன்னா அதை நான் திருப்பி நான் வீடு கட்டி, இந்த யூடியூப்பால் நான் வீடு கட்டுவேன்னு தன்னம்பிக்கையாக மோட்டிவேஷனாக நான் பேசுகிறேன். நான் கவலைப்படலை. என் நகையை திருப்பவே முடியல, என் நகை இப்படி அடகுல இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நான் சொன்னாதான் இதுக்கு பேர் தான் சிம்பதி. நான் என் நகை அடகுல இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, நான் திருப்பிடுவேன்.
திருப்பி என் வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடை கட்டுவேன்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் என் வீடை கட்டுவேன் அப்படின்ட்டு. என்னத்தை சொல்லன்னு தெரியல. 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், தேள் வரும், பல்லி பூரா எல்லாமே வரும் எங்கள் வீட்டுக்குள்ளே. எங்கள் வீடை சுற்றி காடு. ஏற்கனவே நிறைய லைவ் வீடியோ ஷார்ட்ஸு எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கேன். நேற்று ஒருத்தர் கேட்டார், ஏம்மா நிறைய சைபர் கிரைம்லலாம் வீடை காட்டக்கூடாது, வந்து நீங்கள் உங்களை பற்றி பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. நாளைக்கு யாராவது திருட்டு பையன் வந்துட்டானா, திருட்ட பையன் வந்தாலே எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் அவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் சொன்ன கருத்து உண்மை. ஏன்னா நாட்டில் என்னென்னமோ நடக்குது. என் வீடு பார்த்திங்கன்னா, என் வீடே பலாந்து போய் கிடக்கு 2. என் வீடே 2 பலாந்து போய் கிடக்கு. அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்றைக்குமே நான் கஷ்டப்படுறேன் நான் சொல்லியிருக்கேன்னா, இப்போ என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். யூடியூப்பில் சும்மா வீடியோ போட்டு சம்பாதிக்கிங்கன்னு நினைக்கிறீங்களே, இந்த யூடியூப் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த யூடியூப்போட வருத்தம் தெரியும். இந்த யூடியூப்பில் நான் வந்து இப்போ சும்மா பேசுகிறேன், இப்போ வியூஸு போகுது, உங்களுக்கு எப்படி வியூஸு போகுதுன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. இப்போ வந்து இப்போ தான் நம்ம வந்து ஒரு அடி மேலே எடுத்து வச்சுருக்கோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு பின்னாடி போய் என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். 10 வியூஸு, 5 வியூஸு, ஒவ்வொரு வியூஸுக்கும் நான் ஒரு 100 வியூஸு போகிறதுக்கும் நான் 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா நான் செலவு பண்ணணும். சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு மீறி செலவு பண்ண திராணி இல்லை, காசு இல்லை என்கிட்ட. நான் வேலைக்கு போனேன். அவர்கிட்ட என் வீட்டுக்காரு பாவம் பாத்திரம் வரத்துக்கு போயிட்டு வந்து 5-10 வச்சுருப்பார். அந்த 5-10 கடைக்கு போகையில் வரையில் மிச்சப்படுத்தி அதில் ஒரு ஜாமான் வாங்கி நான் சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். சமையல் வீடியோனா ஒரு ஸ்வீட்டு செய்யணும்னா அதுக்கு நெய் வேணும், இனிப்பு ஜீனி போடணும், 1/2 கிலோ போடுவாங்க. எங்கே போகிறது? காசு கொடுத்தா தானே தருவாங்க. ஓசிலியா நெய், முந்திரி பருப்பு, திராட்சை அதுக்கெல்லாம் சும்மாவை தருவாங்க. ஒரு ஸ்வீட்டு செஞ்சு போடணும்னா எனக்கு 100 ரூபா செலவாகும். ஒரு தீபாவளி டயம் வரப்போகுதுன்னா 1 மாதத்துக்கு அந்த பலகாரமாக செஞ்சு வீடியோ போடணும். போட்டால் தான் நம்ம சமையலை பார்ப்பாங்க. டெய்லி ஒரு டிஃபன். நான் கோதுமை மாவு பச்சரிசி இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரேஷன் கடையில் கிடைக்கும். அரைச்சி வச்சுக்கிருவேன் ஒவ்வொரு நாளைக்கு. அந்த மாவும் காலியாக போச்சுன்னா கடையில் அரைக்கலாம். மாவு 35 ரூபா 40 ரூபா காசு கொடுத்து வாங்கி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டெய்லி மளிகை கடையில் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கும் கடை வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் நாங்கள் சமையல் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு அதில் மேலே வர முடியலன்ட்டு தான் நான் முகத்தை காமிச்சு பேசையே ஆரம்பித்தேன். சரிங்களா? ஒவ்வொரு யூடியூபருக்கும் மன அழுத்தம் அவ்வளோ இருக்கும். சரின்ட்டு 10 மாதம் குழந்த இருந்துச்சுங்க. வெளியில் நான் போய் வேலைக்கு போக முடியாது. எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. அதை சொன்னாலும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. மனுஷனாக இருந்தாலே உடம்புல 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு யாரும் கிடையாது பார்த்துக்கிறேன். என் பிள்ளை பற்ற வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பிரசவத்துக்கு நான் எப்படி போனேன், என் பிள்ளைகளை எப்படி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. இப்படி யாருமே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து எனக்கு தைரியத்தோடு நான் வந்தேன். எனக்கு தைரியம் இல்லாமல் வந்தேன் நான். இப்போ எனக்கு இதில் ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. நான் வீடு கட்டணும்னு எனக்கு வந்து ஒரு ஆசை தான். ஆசைனா அது வந்து ஆடம்பரத்துக்காக நான் வீடு கட்டணும்னு சொல்லலை. எங்கள் அத்தியாவசிய தேவைக்காக நான் வீடு கட்டணும்னு சொன்னேன். 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது. மழை பெஞ்சா அந்த செவுரு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் மாதம் 5000 ரூபா கட்டணும். நான் எதை வச்சு கட்டுவேன்? எனக்கு இந்த யூடியூப் வந்து சாமி மாதிரி. இப்போதைக்கு நான் யூடியூப்பை மழையாக நம்பி இருக்கேன். நான் தயவு செஞ்சு எங்களை வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. என்னேன்னு இல்லை, நிறைய யூடியூப்பரோட நிலமை அதுதான். சொந்தக்காரங்கிட்டலாம் பேச்சு வாங்கணும், தெரிஞ்சவங்கெல்லாம் பேசுவாங்க. இன்னொன்று யூடியூப்பில் இருக்குது ஒன்று தெரியுமா? நம்ம ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஷார்ட்ஸில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு ஷார்ட்ஸ் மோட்டிவேஷனாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் அதை காதில் வாங்காதீங்க. உங்களை பேச தான் செய்வாங்க, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அப்படின்ட்டு நான் ஒரு மோட்டிவேஷனாக சொன்னால், எனக்கு பிடிக்காத என் சொந்தக்காரவங்களோ இல்லை எனக்கு பிடிக்காத ஒரு சிலரோ நான் அவங்கள சொல்கிறேன்னு நினச்சிக்கிருவாங்க. நம்ம சொல்கிறது பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவோம். ஆனால் நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருமே நம்மளை சொல்கிறாங்களோ நினச்சிக்கிட்டு வாட்ஸ்அப் போடுவாங்க. இப்படித்தாங்க ஒவ்வொரு யூடியூப்பரோட நிலைமையும் போகுது. இதில் ஒரு 5 ரூபா சம்பாரிச்சிட்டா நிறைய பேர் கார் வாங்கினேன் வீடு வாங்குறேன்னு சொல்கிறாங்க. யாரும் சும்மாலாம் வாங்கலை யூடியூப்பர். எல்லாருமே கஷ்டப்படணும். வியூஸு போனேன்னா மன அழுத்தம் வரும். சமையல் வீடியோ செஞ்சு எவ்வளோ பேர் போடுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஹிட் ஆகுது. ஒரு சிலர் இன்னுமே முன்னேற முடியாமல் 4 வருஷம் 5 வருஷம் ஆகியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதனால தான் நான் சமையலை கைவிட்டு முகத்தை காமிச்சு தைரியமாக மோட்டிவேஷனாக பேச ஆரம்பித்தேன். நீங்களும் பேசுங்க, உங்களால் முடியும். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம ஜெயிப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் சொந்தக்காரவங்களோ தெரிஞ்சவங்களோ பேசுகிறாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நானும் வருத்தப்பட மாட்டேன். இப்படி யாரையும் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும். யூடியூபர் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் சரி எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு இந்த தங்கச்சியோட அக்காவோட நல்வாழ்த்துக்கள். பாய்.